ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28, 29 நான் வாசிக்கிறேன். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நாம் கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கூடி வந்து உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கும்படி நீர் பாராட்டியிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எடுபடாத நல்ல பங்கை எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் இருதயங்களை திறப்பீராக. எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களை முழுவதும் ஆளுகை செய்வீராக. வேத வாக்கியங்களை அருளி செய்தவரே, நீரே எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28, 29 இந்த வசனம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். இதை பற்றி நிறைய செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் குறிப்பாக நான் வாசிக்கிட்டு இருக்கும்போது, சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை அப்படிங்கிற ஒரு அந்த வசனம் மட்டும் கொஞ்சம் என்லைட்டிங்காக அதை பற்றி கொஞ்சம் தியானிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. போன தடவை நம்ம சாலமோனிலும் பெரியவர் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும் போது தான் இதை பற்றியும் தோணுச்சு. சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்தி இருந்ததில்லை அப்படின்னு ஆண்டவர் எதை பார்த்து சொல்கிறாருன்னா, காட்டு புஷ்பத்தை பார்த்து சொல்கிறார். இந்த ட்ரெஸ் அப்படிங்கிறதான விஷயந்தான் ஒரு மனுஷனுடைய மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. அதில் ட்ரெஸ் கோடும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கல்ச்சர் நம்ம சொல்கிறோம். அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு வடிவமாக அல்லது வெளிப்பாடாக எது இருக்குன்னா ட்ரெஸ்ஸும் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுடைய ட்ரெஸ் இருக்குது. இப்போ ட்ரெஸ்ஸுங்கிறத நம்ம மாற்றி போடுறோம். அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் ட்ரெஸ்ஸை நம்ம போடுறோம், நம்ம கல்ச்சர் ட்ரெஸ்ஸை வெஸ்டர்ன் காரங்க போடுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்கென்று பிரத்யேகமாக சில காரியங்கள் இருக்கிறது. அதில் ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பிப்ளிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலி இந்த ட்ரெஸ் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, மனுஷன் பாவம் செய்த உடனே அவனுக்கு கொடுக்கப்பட்டது ட்ரெஸ் தான். ஆண்டவர் அவனுக்கு அவன் தேடினது ட்ரெஸ் தான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததும் ட்ரெஸ் தான். ஆண்டவர் முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு சிருஷ்டிப்புக்கு பிறகு அவன் பாவம் செய்த பிறகு அவன் தேடினது எதை அப்படின்னு கேட்டால், தன் நிர்வாணத்தை மறைப்பது, பாவத்தை மறைப்பது. அதற்கு ஒரு டெம்பரவரியாக ஒரு ட்ரெஸ்ஸை செய்து அவன் போட்டான்னு பார்க்குறோம். கர்த்தர் அவனுக்கு அதை விட கொஞ்சம் டெம்பரவரியாக, ஆனால் அது அத்தி இலையை விட நல்லது, பட் அதுவும் டெம்பரவரி தான். அந்த போடப்பட்ட ட்ரெஸ் கூட, தோல் உடை கூட டெம்பரவரி தான். அந்த ட்ரெஸ்ஸையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ட்ரெஸ் என்பது, இப்போது உதாரணமாக நான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலி சொல்லணுன்னா, அந்த ட்ரெஸ்ஸை போடணும். இப்போது ஆதாமுக்கு அந்த ட்ரெஸ்ஸை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு உயிரினம் அடிக்கப்பட்டிருக்கணும். எந்த மிருகம் அடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, வசனத்தின்படி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நமக்கு சொல்லப்பட்டபடினால ஒருவேளை அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கலாம். ஏதேனுக்குள்ளே அடிக்கப்பட்ட அந்த ஆட்டினுடைய தோலில் தான் இவனுக்கு ட்ரெஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவலி பார்த்தா அவனுக்கு ஒரு மிருகத்தினுடைய ட்ரெஸ் அல்லது மிருகத்தினுடைய தோல் மூலமாக ஒரு ட்ரெஸ் வருகிறது. இது நியாயப்பிரமாணத்திற்கான ஒரு அடையாளம்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து, தான் ஆட்டுக்குட்டியானவரை பலியாகி நமக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறார். அதான் ரட்சிப்பின் ஆடைன்னு பேர். இதுதான் பர்மனன்ட் ட்ரெஸ். அப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே இருக்கிறத வச்சு தான் உள்ளே இருக்கிறவனை டிசைட் பண்ண முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ மேலே இருக்கிறது அத்தி இலையினால் ஒரு ஆடையாக இருக்குன்னா, அது ஆதாம் தனக்கென்று தைத்து கொண்டதான ஒரு ட்ரெஸ். அது பாவத்தை மூடுமே ஒழிய அந்த பாவம் நிரந்தரமாய் மூடப்படுவதோ அல்லது ஒவ்வொரு நாளைக்கு மாற்றப்பட வேண்டியதாக தினந்தோறும் அந்த பாவத்திற்காக அவன் அதை மறைப்பதற்காக பாடுபட வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஆடை அடிக்கப்பட்டு, ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அதுக்காக ஒரு ஆடை வருகிறது. அந்த ஆடை நீங்கள் போட்டு இருக்கலாம். அதை நீங்கள் இந்த மாதிரி டெய்லி மாற்றணும் அப்படி இல்லை. ஆனால் அதையும் மாற்ற வேண்டி வரும். அதுவும் டெம்பரவரி தான். ஆனால் அது போட்டிருக்கும் பொழுது இது கர்த்தர் கொடுத்த ஆடை அப்படின்னு அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. ஆதாம் தனக்கு தைத்து கொண்ட ஆடைக்கும் கர்த்தர் கொடுத்த ஆடைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இதை போட்டுக்கிட்டான்னா அது கர்த்தரே கொடுத்ததுனால அந்த பாவம் அவனுக்கு மூடப்பட்டிருக்கிறது, மன்னிக்கப்படவில்லை. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அப்படின்னு தான் இருக்குது வசனம். ஸோ பழைய ஏற்பாட்டில் பாவம் மூடப்பட்டது, மன்னிக்கப்படவில்லை. அதன்படி தான் அவனுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கிறது. இப்போது புதிய ஏற்பாட்டின்படி ரட்சிப்பின் வஸ்திரம் நம்ம மேலே இருக்குதுன்னு கேட்டால்,
நம்முடைய பாவம் மூடப்படவில்லை, மன்னிக்கப்பட்டு விட்டது. அதாவது மறதி கடலிலே தூக்கி போட்டு விட்டார். இப்போ இந்த 3 ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிற 3 ஆதாம்னு வச்சுக்கோங்களேன். 3 ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அத்தியிலையிலையும் இருக்கிறான் அவன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தோல் உடையிலையும் நிற்கிறான். ஒருவேளை இப்போ நம்ம 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம இப்போ ரட்சிப்பின் வஸ்திரம் நிற்கிறோம். 3 பேரும் 3 வஸ்திரத்தில் இருப்போம். இந்த வஸ்திரம் தான் அவர்கள் யார் என்பதை காட்டி கொடுக்கிறது. இவன் அத்தியிலையில் நின்னான்னா அது அவனுடைய சுயநீதி, அவனுக்கு அவனே தைச்சிக்கிட்ட ஒரு வஸ்திரம். இது இவனுக்கு நிரந்தர மூடுதலாக இருக்காது, மன்னிப்பும் இருக்காது, மூடவும் முடியாது. ஒருவேளை தோல் உடையில் நின்னான்னா இது பாவம் மூடப்படும், ஆனால் மன்னிக்கப்பட முடியாது. ஆனால் அது கர்த்தர் கொடுத்தது தான், இதுவும் கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணம் தான் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரட்சிப்பின் வஸ்திரம், இது கர்த்தர் கொடுத்தது, மன்னிக்கப்பட்டு விட்டது, முழுவதும் போய்விட்டது, அவன் பரிசுத்தமாகி விட்டான், பரலோகத்துக்கு ஆயத்தமாயிட்டான், ஸோ இவன் நீதிமான், பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்துடுது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் இவனுடைய அடையாளமாக காணப்படுகிறது. இந்த விஷயத்தை வச்சு தியானிச்சுட்டு இருக்கும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதோ அது ட்ரெஸ்ஸினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வச்சு உள்ளுக்குள்ளே இருக்கிறவனை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறவனுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த வஸ்திரத்துக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதான் வஸ்திரத்தினுடைய வெளிப்பாடு. இப்போ ஒரு உதாரணமாக நம்மக்கிட்ட போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்யாணத்துக்கு போகும்போது கல்யாணத்துக்கான ட்ரெஸ் போட்டுட்டு போகணும். பைபிளே சொல்லுது, கல்யாண வஸ்திரம் தரிக்காதவர்களாய். அதுக்கான வஸ்திரம் ஒன்று இருக்கிறது. ராஜாவாக இருக்கும்போது ராஜ உடை தரித்து கொண்டு அவன் சிங்காசனத்தில் சாலமோன் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ ராஜாவாக உட்கார்ந்துருக்கும் போது ராஜாவுடைய ட்ரெஸ். இப்போ இதே சாலமோன் உன்னத பாட்டில் சூலமித்தியாலோடு கூட இருக்கும்போது அவன் ராஜ வஸ்திரம் தரிக்கவில்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ராஜா இல்லையானா, இப்போ அந்த இடத்துல அவன் ராஜா இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் ராஜா தான். சூலமித்தியாலை பொறுத்த வரைக்கும் அவன் ராஜா இல்லை, அவன் அவளை பார்க்க வந்திருக்கிறதான ஒரு மணவாளன். இப்போ தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு நார்மல் ட்ரெஸ் போட்டிருந்தார். உலக தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜா தான். ஏன்னு சொன்னால் தாவீது பிறக்கிறதுக்கு முன்பாகவே ராஜாவாக கர்த்தர் அவரை உருவாக்கி இருக்கிறார். அவர் பிறக்கும் போதே ராஜாவாக தான் பிறக்கிறாரு. ஆனால் ஈசாயின் மகனாக வந்தார். இயேசு எப்படி பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாக பிறந்தார், ஆனால் யோசேப்பின் தச்சனின் மகனாக வந்தார். அதே மாதிரி தான் தாவீதும். ஆனால் தாவீது வெளியே இருக்கும்போது ஒரு மெய்ப்பெண்ணோட ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தேவனை பொறுத்த வரைக்கும் அவன் ராஜா. இப்போ இதே தாவீது ஒரு காலகட்டத்தில் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டவனாக சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போது தாவீது ராஜாவாகவும் இருக்கிறாரு, வஸ்திரமும் ராஜ வஸ்திரமாக இருக்கிறது. இப்போ அவர் சிங்காசனத்திலும் இருக்கிறார். அப்போ இந்த வஸ்திரம் போட்டிருக்கிற இடமும் போட்டிருக்கிற ஆளும் அவர் இருக்கிற இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்களும் நானும் என்ன வஸ்திரத்தை போட்டிருக்கிறோங்கிறது தான் இப்போ கேள்வி. நாங்கள் டெய்லி நார்மல் வஸ்திரம் தாங்க போடுறோம், நாங்கள் அதைத்தான் நாங்கள் ஆஃபீஸுக்கு போட்டுட்டு போகிறோம். நான் இதை பற்றி பேசவில்லை, நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்லுகிறேன். பெரும்பாலும் நாம் ஆவிக்குரிய விதத்தில் தான் தியானிக்கணும். வசனம் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அது ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். மனுஷனிடத்துலேருந்து வந்திருக்குமானால் அது மனுஷனுக்குரியதாக இருக்கும். ஆவியானவரிடத்துலேருந்து வருவதனால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நீங்கள் மனுஷனுடைய போதனையை கேட்டு இந்த பூமிக்குரியதை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் அது மனுஷனுடைய போதனையாக இருக்கும், ஏன்னா அது பூமிக்குரியது. நீங்கள் ஆவியானவருடைய போதனையை கேட்டு ஆவிக்குரியதை சிந்திப்பீர்களான்னு சொன்னால் அது பரலோகத்திற்குரியது. உங்களுடைய தேடுதல் எதை பேஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் எதை விரும்புகிறீங்க, எந்த ஆழமான சத்தியத்தை நீங்கள் விரும்புகிறீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா ஸ்பிரிச்சுவலி பார்க்குறோம். ஸ்பிரிச்சுவலி இந்த வசனங்களை படித்து கொண்டிருந்த போது அந்த வஸ்திரத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கும் வஸ்திரத்திற்கும் அல்லது வஸ்திரத்துக்குள்ளே இருக்கிற சம்பவத்துக்கும் இருக்கிற தொடர்பு. இப்போ தாவீது மெய்ப்பெண் வஸ்திரத்துக்குள்ளே இருக்கும்போது அவர் ராஜா தான், வெளியே இருக்கிறது மெய்ப்பெண். அதே மாதிரி தான் அதே தாவீது சிங்காசனத்தில் இருக்கும்போது அவர் உள்ளேயும் ராஜா, வெளியும் ராஜா. இதே தாவீது விரட்டப்படும் போது, அப்சலோமால விரட்டப்படும் போது ராஜ வஸ்திரத்தோடு கூட இல்லை. ஆனால் அவன் தாவீது பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் ராஜா தான், ஆனால் வெளியே வஸ்திரம் வேறு இருக்கிறது. இதே மாதிரி தான் நமக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, சில காரியங்களை வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம எதை விரும்புகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு 2-3 காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய வஸ்திரமும் ரொம்ப முக்கியம், உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய சரீரமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டுமே ஆவிக்குரிய விதத்தில் தொடர்புடையதாக இருக்கிறது. இப்போ நம்ம அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9-10 வசனங்களில் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது நம்ம எல்லாருமே இந்த சம்பவத்தை பற்றி படிச்சிருக்கிறோம், நிறைய பார்த்துருக்குறோம். எதை பற்றி பார்த்துருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எலியாவும் எலிசாவும் பேசிக்கிட்டே போகிறாங்க. பேசிக்கிட்டே போகும்போது எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்.
எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது எலிசா அவரை பார்த்து கேட்குறாரு, எஜமானனே, ஆண்டவனே, எனக்கு உங்ககிட்ட இருக்கிறது 2 மடங்காக வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது எலியா சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் 10வது வசனத்தில் இருக்கு. அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுறத எலிசா பார்த்துட்டாரு, கரெக்டாக பார்த்துட்டாரு. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான், அதை எலிசா கண்டு. அப்போ எலிசா பார்த்துட்டார், பாடுறாரு. இப்போ வந்துட்டு இவர் எலியா இல்லையேன்னு அழுகுறாரு. இந்த காரியங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ எலியாவோடைய அந்த அபிஷேகம் இவர் மேலே வந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அதை எப்படி சோதிச்சு பார்க்கறது? ஏன்னா எலியா என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னா, நான் போகிறத நீ பார்த்தினா நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். இப்போ அவர் போகிறத இவர் பார்த்துட்டாரு. ஆனால் எலிசாவுக்கு அது கிடைச்சிருச்சா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ எலிசா அதை என்ன செய்கிறாரு பாருங்க. அடுத்து, பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். 13-14 வசனத்தில் இருக்கு. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. எலியாவின் மேலிருந்த சால்வை கீழே விழுகிறது. அது இப்போது எலிசாவின் கையில் இருக்கிறது. இப்போ எலியா வாக்கு பண்ணிட்டு போயிருக்கிறார், என் மேலே இருக்கிற அபிஷேகம் உனக்கு 2 மடங்கு கிடைக்கும்பா அப்படின்னு. இப்போ அதை சோதித்து பார்க்கறதுக்கு எலிசா அதை எடுத்து அந்த சால்வையை பிடித்து தண்ணீரை அடிக்கிறார். அடித்தவுடன் தண்ணீர் 2ஆய் பிளக்கிறது. எப்படி போகும்போது எலியா தண்ணியை அடித்தானோ, ஏன்னா அந்த வசனம் நல்லா கவனிங்க. 8வது வசனம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது. இப்போ இதே விஷயம் 14வது வசனத்தில், எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது இரு பக்கமாய் பிரிந்தது. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. எலியாவினுடைய அபிஷேகம் எலிசா கையில் வந்துருச்சுங்கிறதுக்கு எது ப்ரூஃப் அப்படின்னா, அந்த சால்வை தான் ப்ரூஃப். அந்த சால்வையில் வல்லமை இருக்கிறதா? எலியாவின் மேலிருந்த சால்வை இப்பொழுது எலிசாவின் கையில் இருக்கிறது. எலிசா கேட்ட அந்த அபிஷேகம் வந்துருச்சா? எலியா எனக்கு கொடுத்துட்டாராங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன? இந்த சால்வையை வச்சு தான் எலியா அந்த பக்கம் போனார், அதே சால்வையை வச்சு தான் நான் இந்த பக்கம் வர முடியும். அப்போ நான் இந்த பக்கம் வரணும்னா அந்த வல்லமை எனக்கு வேணும். அந்த வல்லமை எனக்கு வேணும்னா எலியாவின் சால்வை வேணும். அப்போ அந்த எலியாவின் வஸ்திரம் இருக்கிறதே, அதற்குள் அந்த வல்லமை புதைந்திருக்கிறது. எலியா அந்த வஸ்திரத்தை பல இடங்களிலே பயன்படுத்துகிறதை உங்களால் பார்க்க முடியும். எலியா தன் அரைக்கச்சையை கட்டி கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாவுடைய குதிரையை விட நீங்கள் வேகமாய் ஓட வேண்டும் என்று சொன்னால் அரைக்கச்சையை நீங்கள் கட்டி கொண்டால்தான் உலகத்தில் இருக்கிற ராஜா போடுற ரதத்தை விட நீங்கள் வேகமாய் ஓட முடியும். அதோடைய அர்த்தம் என்ன? உலகத்தில் இருக்கிற ராஜா ரதத்தை வச்சிருக்கிறான், குதிரையை வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவனை நீ சக்ஸஸ் பண்ணணும்னா உன் அரைக்கச்சை என்பது சத்தியத்தை குறிக்கிறது. சத்தியத்தை நீ அரைக்கச்சையை இறுக்கமாய் கட்டி கொண்டால், நீ சத்தியத்தில் நின்றால் எதையும் ஜெயிக்க முடியும்னு அர்த்தம். அவன் குதிரையை வச்சு ஜெயிக்கிறத உன் காலாலேயே நீ ஜெயிச்சிருவ. அவன் ரதத்தில் ஏறி ஜெயிக்கிறத நீ உன்னை வச்சே ஜெயிச்சிருவ. கர்த்தர் உனக்கு அந்த சத்தியத்தை அரைக்கச்சையாக கொடுத்துருக்கிறார். அப்படிதான் எபேசியர் புஸ்தகம் சொல்லுது. அப்போ நீங்கள் அந்த சத்தியம் எனும் அரைக்கச்சையை கட்டியிருக்கும் போது மிக வேகமாக ஓட முடியும். அதே அப்போ அந்த சால்வை, அந்த அரைக்கச்சை, அந்த சால்வை, இதே மாதிரி ஒரு வஸ்திரம் எலியா கிட்ட இருக்கு, அதான் சால்வை. அந்த சால்வையை எலியா போத்திக்கிட்டு தான் கெபியில் வந்து நிற்கிறாரு, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறாரு, அந்த முகத்தை மூடிட்டு நிற்கிறாரு. கர்த்தருடைய கோபம் எலியாவை தாக்காமல் இருக்கணும்னா எலியாவுக்கும் தேவனுக்கும் நடுவில் அந்த சால்வை மறைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு அடையாளமாக இருக்கு. பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களில் நம்மை அழிக்காமல் இருப்பதற்கு அவர் நமக்காக முற்றுமுடிய வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எங்கே இருக்கிறாரு? அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறாரு. நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக உட்கார்ந்து இருக்கிறாரு. நடுவில் இருந்து அந்த பாவம் நம்மளை அழிச்சு விடாதபடி, பிதாவினுடைய வல்லமை, மகிமை, பரிசுத்தம் நம்முடைய பாவத்தினால நாம் அதை அழிந்து போய் விடாதபடிக்கு அது பாதுகாப்பாக இருக்கிறது. அப்படி ஒரு வஸ்திரம் தான் எலியாவின் மேல் இருக்கிறது. அந்த வஸ்திரம், இப்போ எலியா கிட்ட நீ வல்லமையை கேட்ட, எலியா கொடுத்தது வஸ்திரம். இப்போ நீ இதெல்லாம் வஸ்திரம், நான் கேட்டது வல்லமையா?
இதென்ன பேச வஸ்திரத்தை கொடுத்துட்டு போயிருக்கீங்க, ஜஸ்ட் ஆனால் சால்வை, பழைய சால்வை. ஏன் எலியா போட்டுக்கிட்டு இருந்த சால்வை, எங்கே போனாலும் போட்டுக்கிட்டு இருப்பார். இட்ஸ் நாட் அன் நியூ கார்மெண்ட், இது ஒரு பழைய வஸ்திரம். இதை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு தெரியணும், அந்த வஸ்திரத்தில் தான் எலியாவின் வல்லமை 2 மடங்காக இருக்கிறது. அது உன் கையில் இருந்தால் தான் யோர்தான் தண்ணீர் பிளக்கும். இப்போ நான் எதை விரும்பிக்கிட்டு இருக்கிறேன்? வல்லமையை விரும்புகிறேன். ஆனால் வல்லமை இருக்கிற வஸ்திரத்தை விரும்புகிறேனா? இன்றைக்கி எல்லாருக்கும் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்னு ஆசை இருக்குது. பயங்கரமாக வெளிப்படணும், ஊழியம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகணும், எல்லாம் ஆசை இருக்குது. அதுக்காக அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, நிறைய உபயாந்தரங்களை கையாளுகிறார்கள். நம்ம நினைக்கிறோம் வரங்கள் இருந்துட்டால் போதும், நிறைய ஜனங்கள் இருந்துட்டால் போதும், நிறைய மீட்டிங்ஸ் நடந்துட்டால் போதும், ஊழியம் வளர்ந்துடும், நிறைய பேர் ஃபாலோயர்ஸ் இருந்தால் போதும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால். இல்லைங்க, அப்படிலாம் வளராது, காணாமல் போயிடும், ரொம்ப நாள் நிற்காது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடும். இதை விட மகிமை வாய்ந்த இருந்த எத்தனையோ காரியங்கள்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. எவ்வளோ ஊழியங்கள் இல்லாமல் போயிடுச்சு. உங்களுடைய காரியங்கள் நிற்கணும்னா வெறும் வல்லமையில் நிற்கவில்லை, அந்த வல்லமை இருக்கக்கூடியதான ஒரு வஸ்திரம் இருக்கிறது. அந்த வஸ்திரத்தை நீ பிடிச்சிட்டு அடி, அதில் இருக்கக்கூடியதான வல்லமை தான் வெளிப்படும். நாம் இன்றைக்கி வரங்களை பிடிச்சிட்டு நிற்கிறோமே ஒழிய, அந்த வரங்கள் இருக்கக்கூடிய வஸ்திரம் ஒன்று இருக்குது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறதான அழைப்பு. இந்த அழைப்பில் நீ நிற்கும் போது இந்த வரம் கிரியை செய்யும். அழைப்பில் நிற்காமல் வரம் கிரியை செய்யுமானால் ஒரு நாள் வரம் உன்னை கவுத்துரும், வரம் உன்னை மிஸ்கைட் பண்ணிடும், ஒரு நாள் வரமும் இல்லாமல் போயிடும். ஒரு சிலர் எல்லாம் ஓட்டத்தை முடித்து விட்டு தேவன்கிட்ட போய் கேட்குறாங்க, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. கர்த்தர் சொல்கிறார், அறியேன். ஏன்? வரம் கிரியை செஞ்சுருக்குப்பா, வல்லமை கிரியை செஞ்சுருக்குது, அற்புதம் நடந்திருக்குது, அடையாளம் நடந்திருக்குது. ஆனால் வஸ்திரம் எங்கே? உனக்கு இருக்க வேண்டிய நான் கொடுத்த அழைப்பு எங்கே? இன்னைக்கு மினிஸ்ட்ரி உங்களுடைய அழைப்பு. ஆனால் அந்த அழைப்பில் நீங்கள் நிற்கும் போது வெளிப்படுவது தான் வரம். வரம் இல்லாமலும் நீங்கள் மினிஸ்ட்ரி செய்யலாம், தப்பு கிடையாது. யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அற்புதத்தினால தான் ஊழியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அற்புதத்தை விரும்புகிறது ஒன்றும் தப்பு இல்லை. பவுலே சொல்கிறார், தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த வரம் உன் அழைப்பை கெடுத்து விடக்கூடாது. அந்த வரத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, அதுதான் உண்மையில் இருக்கிற வஸ்திரம், அதுதான் உண்மையில் இருக்கிற அபிஷேகம். அதில் இந்த வரம் கிரியை செய்யணும். உன்னுடைய அழைப்பு போதகராக இருக்கும், உன்னுடைய அழைப்பு சுவிசேஷகராக இருக்கும். இந்த போதக அழைப்புக்கோ அல்லது மெய்ப்பன் அழைப்புக்கோ உனக்கு தேவை ஒரு ஆலயம். நம்ம விரும்புகிறோம், ஒரு சர்ச் இருந்தால் நல்லா ஜனங்களை உட்கார வச்சு ஆராதிக்க முடியும். ஆனால் சர்ச்சு ஊழியம் இல்லை, போதகம்தான், மெய்ப்பன் தான் ஊழியம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மெய்ப்பன் என்பது தான் அழைப்பு. அந்த மெய்ப்பனுடைய அழைப்புக்கு தேவைதான் ஒரு கட்டடம். இந்த கட்டடம் ஊழியம் ஆகாது. நிறைய பேர் கட்டடம் வந்த பிறகு ஊழியத்தை விட்டு விட்டார்கள். அந்த கட்டடம் அவங்க அழைப்பை மாற்றிருச்சு. நிறைய சுவிசேஷகர்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அதில் வரும்போது முன்னேறிக்கிட்டே வரோம், கர்த்தர் பயன்படுத்திக்கிட்டே வராரு. வரும்போது என்ன ஆகிறது, அடுத்து அந்த சுவிசேஷத்தினுடைய அழைப்பை விஸ்தாரம் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம அழைப்பிலிருந்து வல்லமையை வேறு பக்கம் பயன்படுத்த தொடங்கிடுறோம். அழைப்பு போயிடுது. கடைசியில் தான் நம்ம உணர்கிறோம், நம்ம எங்கேயோ ராங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த வஸ்திரத்தை நல்லா பிடிச்சிக்கோங்க, அழைப்பை பிடிச்சிக்கோங்க, அந்த அழைப்பில் ஓடுங்க. அந்த அழைப்பில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் போது தான் ஆண்டவர் வச்சதெல்லாம் அதில் நடக்கும். இல்லைன்னா அழைப்பை விட்டுட்டு வெறும் வரத்தையோ அல்லது அந்த ஊழியத்தினால் ஏற்படக்கூடியதான கிடைக்கக்கூடியதான காரியங்களை நீங்கள் மேன்மைப்படுத்திக்கிட்டு அல்லது இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னால் அழைப்பு போயிடும். சால்வை தான் இம்பார்ட்டண்ட், சால்வைக்குள்ளே தான் வல்லமை இருக்குது. இப்போ பாருங்கள், சால்வையை பிடிச்சிக்கிட்டு யோர்தானை கிராஸ் பண்ணி எலிசா வராரு. இப்போது 15வது வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:15 எலிசா சொல்கிறாரு, எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்ட உடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி. எப்படி கண்டுபிடிச்சான்? என்ன டிஃபரன்ஸ்? எலிசா எலியா மாதிரி மாறிட்டாரா? இமிடியேட்டாக அப்படியே அவருடைய முகம் மாறிடுச்சா? இல்லை, அவனை பார்க்கும்போது அந்த ஸ்பிரிட்டில் உணர்றான், இவன் கையில் வஸ்திரம் இருக்குது, அந்த வல்லமை இவனுக்குள்ளே வந்துருச்சுங்கிறது நல்லா தெரியுது. அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாம் இன்றைக்கி எந்த வஸ்திரத்தை விரும்பிக்கிட்டு இருக்கிறோம்? வஸ்திரத்தை விரும்புகிறோமா அல்லது வஸ்திரத்துக்கு வெளியே இருக்கிற வல்லமையை விரும்புகிறோமா? எலிசா கேட்டது 2 மடங்கு.
9ஆம் வசனம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:9 கேட்குறான் பாருங்க. உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். ஆவியின் வரம் ரெட்டிப்பாக, டபுள் ஃபோல்டு. ஆனால் கிடைக்கும்பா. ஆனால் எப்படி கிடைக்கும் தெரியுமா? நீ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நான் பார்க்கும்போது ஒரு சால்வை விழும். அந்த சால்வை நீ கையில் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, உங்கள் மேலே 2 மடங்கு வந்துருச்சுன்னு சொல்லி. இப்போ அதை நீ கன்ஃபார்ம் பண்ணும்போது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் உன்னை பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது தெரியும் உன் மேலே என்னுடைய வல்லமை 2 மடங்கு வந்துருச்சுன்னு. ஸோ இந்த சால்வை தான் எலிசாவிலிருந்து எலியாவுக்கு வந்ததுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் அடையாளம். இன்றைக்கி இந்த அடையாளத்தை நம்ம தொலைச்சிட்டோம், அல்லது தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ பாருங்கள், அதோட அடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம வரோம். எலியாவிலிருந்து அந்த வல்லமை எலிசாவுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ எலிசா கிட்ட இருந்து அந்த வல்லமை அடுத்து எங்கே போகுது பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. நீங்கள் அடுத்து அதை பார்க்குறீங்க. இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாகமான் பார்க்க வர்றார். எலிசா கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி என்னுடைய குஷ்டம் ஒன்று இருக்குது, அது சுகமாகணும்னு சொல்லி ராஜா உத்தரவோட வந்து நிற்கிறார். இப்போது எலிசா அவரை பார்க்கவே இல்லை. ஆளை விட்டு அனுப்புகிறார். ஆளை விட்டு அனுப்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ போய் யோர்தானில் 7 தடவை முங்கி எழு அப்படின்லாம் சொல்லிட்டாரு. இப்போ அங்கே நடக்கிற கான்வர்சேஷனில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போது நாகமான் போகிறாரு, கோச்சிக்கிட்டாரு. அப்போ கூட இருக்கவன் சொல்கிறான், அவர் சிம்பிள் விஷயம் தானேங்க சொல்லியிருக்கிறாரு, ஒரு தடவை அதையும் செஞ்சு பார்த்துருங்களேன் அப்படின்னு சொல்லி யோர்தானில் முங்கி 7 தடவை எழுந்திருக்கிறாங்க. சுகம் கிடச்சிருச்சு. அவர் வராரு. அவன் சொல்லிட்டான், ஒரு காணிக்கையும் உன்னிடத்தில் நான் வாங்குவதில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். ஆனால் இந்த காரியம் கேயாசிக்கு எப்படி இருக்குது? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் மனசு கஷ்டமாக இருக்குது? இவ்வளோ பெருசர் ஒருத்தர் வந்து ஆஃபரிங் கொடுக்குறாரு. ஆஃபரிங் கொடுக்கும்போது இவர் வேணாங்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஆதங்கம் இருக்குது. அதாவது பொதுவாக எலியாவுக்கும் எலிசாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு காரியத்துக்கும் எலிசாவுக்கும் கேயாசிக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலியா சொன்னார் எலிசாவை பார்த்து, நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்த்தால். அந்த வசனம் இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு அது கிடைக்கும். அடுத்த செகண்ட்லேருந்து எலிசாவுடைய பார்வை எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா இப்போ அவனுக்கு அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அந்த ஆஃபர் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். என்னது? நான் எடுத்துக்கொள்ளப்படுற அந்த செகண்டை நீ பார்க்கணும், அவ்வளோதான். இது வந்து வருகைக்கான ஒரு அடையாளம்னு வச்சுக்கோங்களேன். அதை நீ பார்க்கணும். நீ பார்த்துட்டினா உனக்கு அது கிடைக்கும். அப்போ அந்த செகண்டிலிருந்து எலிசாவினுடைய பார்வை எப்படி இருக்கும் எலியா மேலே பாருங்கள். இங்கே அங்கே பார்வை அசையாது, இங்கே அங்கே அசையாது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவர் ஒரு நிமிஷத்தில் ஒரு அக்கினி ரதமும் சுழல் காற்றும் அவங்கள பிரிக்கும் போதும் பார்க்குறான். யோசித்து பாருங்கள். 2 பேரையும் ஒரு பெரிய காற்று அடித்தா நம்மளை கண்ணை மூடுவோம் இல்லைங்களா? ஒரு பெரிய காற்று. எங்கே அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் 11வது வசனம், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். ஒரு சுழல் காற்று வருது, ஒரு அக்கினி ரதம் வருது, 2 பேரையும் அப்படி பிரிக்குது பாருங்க. அந்த வேகத்தில் அவ்வளோ அக்கினி ரதம் வரும்போது, ஒரு சுழல் காற்றில் ஏறி போகும்போது எலிசா நிமிஷம் ஒரு செகண்டு கூட கண்ணை மூடலைங்க. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அதோட அர்த்தம் என்ன? சுழல் காற்று வரட்டும், அக்கினி ரதம் வரட்டும், குதிரை வரட்டும், நான் உன் மேலே வச்ச பார்வை இங்கேயும் அங்கேயும் திரும்பாது. ஏன்? நீ சொல்லிட்ட, உன்னை பார்த்தா தான் எனக்கு கிடைக்கும்னு. நான் கிடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனி நான் இங்கேயும் பார்க்க மாட்டேன். இதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒவ்வொருத்தருக்குமான வழி. நீ கர்த்தரையே பார்த்துக்கிட்டு 2 மடங்கு ஆசீர்வாதம் தானாக வரும். நீ கர்த்தரை நோக்கி கொண்டுரு. உன்னை சுற்றி சுழல் காற்று அடிக்கும், பிரச்சனை அடிக்கும், போராட்டம் அடிக்கும், ஒரு அக்கினி ரதம் வந்து உன்னை பிரிக்கும், உனக்கு பெரிய பிரிவினைகள் உண்டாகும், நீ இருக்கிற இடத்துலேருந்து உன்னை பிரித்து எடுப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் கர்த்தரை மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. 2 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை அங்கே தான் இருக்குது. சுழல் காற்று வந்தோன்னே சுழல் காற்று பாப்பா எப்படி காற்றடிக்குது, நீ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எலியா ஏறி போயிடுவார். அக்கினி ரதம் வந்தவொடனே ஐயோ அக்கினி ரதம் வந்துருச்சு, ஒரே சூடு உஷ்ணம் அப்படின்னு நீங்கள் அக்கினி ரதத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் எலியா ஏறி போயிடுவார். நீங்கள் பார்க்க முடியாது. உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு நடுவில் நிறைய நடக்கும். அக்கினி ரதம் வரும், சுழல் காற்று வரும்.
நீங்கள் தேவனை ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, நான் தேவனோட சஞ்சரிக்க போகிறேன்னு. ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, நான் இனி பரிசுத்தமாக வாழ போகிறேன்னு. ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, நான் வருகையில் போக போகிறேன்னு சொல்லி. அப்படி இந்த தீர்மானம்லாம் நீங்கள் எடுக்கும்போது அந்த தீர்மானத்துக்கு நீங்கள் தீர்மானம் எடுத்த பிறகு சொல்கிறேன், அந்த தீர்மானத்துக்கு இடையூறாக நிறைய காரியங்கள் நடக்கும், நிறைய காரியங்கள் அனுமதிக்கப்படும். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தீர்மானிக்கணும், என்ன நடந்தாலும் சரி என் பார்வை கர்த்தரை விட்டு இங்கேயும் அங்கேயும் போகாது. ஏன்னா வந்திருக்கிறதே என்னை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கு. நான் எப்படியாவது எலியாவை பார்க்க விடாமல் தடுக்க தான் வருது. ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எலிசா அதை கண்டு இப்படி பார்த்து தான் இவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய மினிஸ்ட்ரியில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் அதை வாங்கிட்டு வர்றாரு எலிசா. சும்மா கிடைக்கல அவருக்கு. அது சும்மா ஏதோ சால்வையை எடுத்தார் கிடைச்சாருன்னு இல்லைங்க. சால்வையை எடுத்தால் தான் அது கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எலியா அதை போட்டுட்டு போயிருக்கிறாரு. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு பார்க்கணும் முக்கியம். அதை பார்க்கணுன்னா நீ அவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஊழியத்தில் சும்மா எல்லாமே நடக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாமே தானாக நடந்துரும்னு நினைக்க முடியாது. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, சும்மா நடந்துடும். நீங்கள் சும்மா இருங்க. ஆமாம், சும்மா இருக்கணும், ஆனால் கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருக்கணும். சும்மா இருக்கணும்னா படுத்து தூங்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. சும்மா இருக்கணும்னா மற்ற வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. நான் சும்மா இருந்தாலும் கர்த்தரை பார்த்து கொண்டிருப்பேன். நான் இரவில் படுத்திருந்தாலும் என் ஆத்மா விழித்து கொள்ளுங்கிறான் சங்கீதக்காரன். நான் தூங்கினா கூட என் ஆத்மா கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருக்குங்கய்யா. இரவும் பகலும் அவரோட வேதத்தில் நான் தியானமாக இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவும் பகலும் படிச்சுக்கிட்டு இருப்பேன்னு அர்த்தமா? தியானமாக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். நான் தூங்குவேன், ஆனால் வசனத்தை தியானம் பண்ணிகிட்டே தூங்குவேன். நான் முழிச்சிருக்கும் போது வசனம் படிப்பேன், ஆனால் படுத்திருக்கும் போது வசனத்தை தியானம் பண்ணுவேன். என் படுக்கையிலும் அது என் மண்டையில் ஓடுங்கிறான். அப்படித்தான் வசனம் பாருங்க, அதுதான் கர்த்தருடைய வசனம். அப்படி இருக்கணும். 24 hours கர்த்தரையே நோக்கி பார்க்குற ஒரு அனுபவம். அப்படி இருக்கும்போது ரெண்டத்தனை ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ எலிசா அதை பெற்றுக்கொள்வதற்கு இவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறார் பாருங்க. ஆனால் இப்போ கேயாசி எலிசாவுக்கு முன்னாடியே நிற்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த கேயாசி எலிசாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா, இப்போது அந்த எலிசா கிட்ட இருக்கிறது எலியாவுடைய சால்வை. அந்த வஸ்திரம் இவன் கைக்கு வரும்போது ஒருவேளை கேயாசியும் எலிசாவை போல, ஆண்டவனே இந்த வஸ்திரம் அல்லது இந்த வல்லமை, இந்த அபிஷேகமானது 2 மடங்காக எனக்கு வேணும்ப்பான்னு கேட்டிருந்தானா, அந்த எலியாவின் மேலே இருந்தது இவன் மேலே 2 மடங்கு இருக்குது. இப்போ இவன் மேலே இருக்கிறது இவங்ககிட்ட வரும்போது 4 மடங்காக மாறிடும். ஏன்னா ஆல்ரெடி டபுள் ஃபோல்டு இவங்ககிட்ட இருக்குது. இன்னும் 2 மடங்கு கேட்டால் 4 மடங்காக மாறிடும். ஆனால் கேயாசி கேட்டது என்ன தெரியுமா? என்ன கேட்குறான் பாருங்கள், 22வது வசனம். அதற்கு அவன் சுகச்செய்தி தான், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 2 வாலிபர் இப்போதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். 2 மாற்று வஸ்திரம். இவன் கேட்டது எலியாவுடைய வஸ்திரம், இவன் கேட்கறது நாகமானுடைய மாற்று வஸ்திரம். 2 மாற்று வஸ்திரத்தை கேட்டார். யோசித்து பாருங்கள், நாகமான் யாருடைய வஸ்திரத்தை கொடுத்துருப்பாரு? நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, இவர் வரும்போது தீர்க்கதரிசிகளுடைய சைஸுக்கெல்லாம் ட்ரெஸ் தைச்செல்லாம் எடுத்துன்னு வந்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் வரும்போது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துன்னு வரல. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காணிக்கை என் கையில் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். 15ஆம் வசனம். 16. அதற்கு அவன், நான் வாங்குவதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தினாலும் அவன் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இதெல்லாம் போட்டோம், நீ வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ட்டு அவன் இவங்ககிட்ட 2 பொதி மண் வாங்கிட்டு போகிறான். அதை விட்டுருங்க. இப்போ என்ன நடக்குது, இவர் காணிக்கையே வாங்கலை, அவன் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்ல காணிக்கை கொடுக்குறேன்டா, அவ்வளோதான். இப்போ இவர் என்ன கேட்குறாரு, 2 வஸ்திரம் கொடுங்க. இது மாற்று வஸ்திரம். இது என்ன வஸ்திரம்? யாருடைய வஸ்திரமாக இருக்கும்? இவன் கொண்டாந்து எதை கொண்டாந்துருப்பான்? ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸாகவே இருக்கட்டுமே. எலிசாவுடைய சைஸு கொண்டாந்துருப்பானா? இல்லை இது தீர்க்கதரிசிகள் சைஸு கொண்டாந்துருப்பானா? ஒரு ட்ரெஸ் ஏதாவது ஒன்று மேபி கொண்டாந்தால் புது ட்ரெஸ் கொண்டாந்துருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நாகமான் அவனுடைய வஸ்திரம். ஏன்னா அங்கே இருக்கிறதுலே அவன் தான் காஸ்ட்லி வஸ்திரம் வச்சுருப்பான். இவன் கேட்ட உடனே என்ன பண்ணுவான், இருக்கிறதுலே காஸ்ட்லி தானே கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு அப்படிப்பட்ட அற்புதம் நடந்திருக்குது. இப்போ இவங்கிட்ட போய் நாகமான்கிட்ட போய் இவன் வஸ்திரம் கேட்குறான். எலிசா எலியா கிட்ட வஸ்திரம் வாங்கினா, கேயாசி நாகமான்கிட்ட போய் வஸ்திரம் வாங்குறான். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எலிசாவுக்கு எலியாவுடைய வரம் கிடைத்தது, கேயாசிக்கு நாகமானுடைய குஷ்டம் கிடைத்தது. ஏன்? நீ வாங்கினது நாகமானுடைய வஸ்திரம். எலியாவின் வஸ்திரத்தை வாங்கினால் 2 மடங்கு உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, அபிஷேகம் உண்டு. அது உள்ளே கர்த்தர் உனக்கு அதை வச்சிருக்கிறாரு.
ஆனால் அது பார்க்க முடியாது. முறுக்கி அடித்தா மட்டும்தான் தெரியும், பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நாகமானுடைய வஸ்திரம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், பலபலன்னு இருக்கும், போட்டுக்கிட்டு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், கல்யாணத்துக்கு போகலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம், எல்லாம் ஓகே தான். ஆனால் வஸ்திரத்துக்குள்ளே குஷ்டம் இருக்கிறது, வஸ்திரத்துக்குள்ளே சாபம் இருக்கிறது, வஸ்திரத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது, அருவருக்கத்தக்க காரியம் இருக்கிறது, பாளையத்துக்கு உன்னை புறம்பாக்குற காரியங்கள் உள்ளே இருக்கிறது. இனி இப்போ எதை கேட்டுக்கிட்டு இருக்கிற? இன்றைக்கும் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கேளுங்கன்னு சொல்கிறாங்க, கிளைம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அதை கேளு இதை கேளுன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தின்படி உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன தேவை என்பதை முன்பே அறிந்திருக்கிறார். நீங்கள் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? கீழானவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அதான் எலிசா மேலானவைகளை நாடினான். எதை கேட்டான்? உன் மேலே இருக்கிற அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும். வசனம் சொல்லுது, பிதாவின் வலது பார்சத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். இப்போ மேலேருந்து ஒரு வஸ்திரம் வந்து விழுது கீழே. அந்த வசனம் பாருங்க, கீழே வந்து விழுந்ததுன்னு இருக்கும். எலியாவுடைய வஸ்திரம் எலிசாவுக்கு வந்து விழுந்தது அப்படின்னு இருக்கும். 13வது வசனம், பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த, மேலேருந்து கீழே வந்து, அதான் மேலேருந்து வர ஆசீர்வாதம். அது மேலேருந்து கீழே வந்து விழும், அதை எடுத்துக்கணும். நீங்களும் நானும் கீழே இருக்கிற ஆசீர்வாதத்தை கேட்கக்கூடாது. இன்னைக்கு நாகமானுடைய ஆசீர்வாதம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அவர் ரதத்தில் வந்திருக்கிறாரு. நாகமான்கிட்ட வெள்ளி பணம் இருக்குது, நாகமான்கிட்ட காஸ்ட்லி ட்ரெஸ் இருக்குது, நாகமான் பெரிய ராஜாவுடைய தளபதி, அசிஸ்டண்ட், பெஸ்ட் போஸ்டிங், கேட்டால் தி பெஸ்ட் கிடைக்கும். உன் இருதயம் எதை விரும்புகிறது? நாகமானிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையா, எலியாவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையா? எலியாவின் ஆசீர்வாதம், எலியாவின் சால்வை அது பழுதுபட்டதாக இருக்கும், பழசாக இருக்கும். உண்மை, நீ பார்க்குற மாதிரி விரும்பத்தக்கதாக அது இருக்காது, பலபலன் இருக்காது, பட்டு வஸ்திரமாக இருக்காது. ஆனால் இந்த வஸ்திரம் இருக்குதே, இது எப்படிப்பட்ட வஸ்திரம் தெரியுமா? பார்க்குறதுக்கு பலபலம் தான் இருக்கும், அப்படியே எல்லா இடத்துலையும் போனால் கிராண்டாக இருக்கும். இன்றைக்கி ஆவிக்குரியவர்கள் கூட எந்த கிராண்ட்னஸை விரும்புகிறாங்க தெரியுமா? படித்தவர்கள் படிக்காதவர்கள் மத்தியிலே தான் வெளிப்படையாய் அவர்களிடத்தில் மேன்மை பாடுறதலாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்களே ஒழிய, உள்ளான வஸ்திரத்தில் சில மேன்மைகள் இருக்குது. இப்போ பாருங்க, எலியாவுடைய வஸ்திரத்தினுடைய பவர் பாருங்க. சரியா? அவன் சால்வில் அப்படி நம்ம சொல்கிறோமே, எலியாவின் வஸ்திரத்தினுடைய பவரை பாருங்க. இப்போது எல்லாரும் புறப்பட்டு போகிறாங்க. ராஜா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்குது. ராஜா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. அப்போ ராஜா கேட்டு அனுப்புகிறாரு, நான் பிழைப்பனா மாட்டானான்னு சொல்லி பக்கத்து ஊரில் போய் குறி கேட்க சொல்கிறாரு. வழியில் எலியா பார்க்குறாரு, பார்த்துட்டு கேட்டு அனுப்புகிறாரு, எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க, ராஜா பிழைப்பாரா மாட்டார். அதுக்கு எலியா சொல்கிறாரு, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி இல்லை என்றால் நீங்கள் வெளியே குறி கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்துருவான்னு போய் சொல்லுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, ராஜா கேட்குறாரு, என்னாச்சு? இல்லை, நாங்கள் வழியில் ஒருத்தனை பார்த்தோம், அவன் நீ செத்துருவேன்னு சொல்லிட்டான். அப்போது யார் சொன்னது? எங்களுக்கு தெரியாது. அடுத்த வார்த்தை ராஜா கேட்குறாரு, அவன் எப்படி இருந்தான்? அவன் ஒட்டக மயிர் ஆடை தரித்திருந்தான். இம்மிடியட்டாக ராஜா சொல்கிறாரு, அது எலியா தான். ஏன்? அவன் ட்ரெஸ் தான் ஏன் அவன் அடையாளமே, அவன் ட்ரெஸ் அவன் அடையாளம். அப்படி என்னங்க ட்ரெஸ் போட்டிருந்தான்? ஒட்டக மயிர் ஆடை தரித்திருந்தான். ராஜ வஸ்திரம் போட்டிருக்கிறவனுக்கு இல்லாத அடையாளம் ஒட்டக மயிர் ஆடை தரித்தவனுக்கு இருக்குது. இதை எதுக்கு சொல்கிறேன்? இன்னைக்கு வெளியே பிரகாரமாய் நீங்கள் படாடபமாய் இந்த லக்ஸூரியஸ் ஒன், யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது, நீ இந்த ஆடம்பர வஸ்திரங்களை விட்டு இந்த லக்ஸூரியஸ் ஒன், தேவையான ட்ரெஸ்ஸை போடுங்க, அதில் தப்பே கிடையாது. ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்துக்கு தேவையான ஒரு வஸ்திரம் இருக்குது, அதை நீங்கள் போடுங்க. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெஸ் கோடு கூட வச்சுருப்பாங்க, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம அதை போடுறோம், தப்பு கிடையாது. அதே நேரத்தில் உன் ட்ரெஸ்ஸால் தான் உனக்கு மரியாதைன்னு சொல்லி உன் ட்ரெஸ்ஸில் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, உன் ட்ரெஸ் பேசப்படணும், உன் ட்ரெஸ் அவங்க மத்தியில் வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கணும். பார்க்க ஒரு சிலரெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் கோல்டுலேயே நிழைக்கிறாங்களாமா, ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை பற்றி பரபரப்பாக எல்லாரும் பேசணும்னு சொல்லி. அது உலகத்தான் செஞ்சதான் நியாயம். அந்த ஆசை இன்னைக்கு யாருக்கு இருக்குது? ஆவிக்குரியவர்களுக்கு கூட இருக்குது. உன்னுடைய ட்ரெஸ்ஸோ அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற லக்ஸூரியஸ் திங்ஸோ இதன் மூலமாக நீ பேசப்படக்கூடாது. உனக்குள்ள ஒரு வஸ்திரம் இருக்குது, அது எலியாவின் வஸ்திரம்.
ராஜ வஸ்திரத்தோடய அதையும் கம்பேர் பண்ணால் ஒன்றும் இல்லை தான். உலகத்தோடு பார்த்தா நம்ம ஒன்றும் இல்லை தான். ஆனால் இந்த எலியாவின் வஸ்திரத்துக்குள் இருக்கக்கூடியதான வல்லமை இதற்குள்ளே இருக்காது. இது உள்ளே குஷ்டம் இருக்கும், இது உள்ள அருவருக்கிற காரியம் இருக்கும், இது பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கும். ஆனால் இதை நீ விரும்பாத. எதை விரும்புகிறீங்க இன்னைக்கு? இன்றைக்கி நம்முடைய விருப்பம் எந்த வஸ்திரத்தின் மேல் இருக்கிறது? நாகமான இடத்துல போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாகமான்கிட்ட போய் இன்றைக்கி உலக பிரகாரமாக நிறைய பேர் ஏன் இந்த வீடியோ ஓடிட்டே இருக்கும்போது கீழே எழுதுவாங்க, எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டே இல்லைம்பேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹி நோஸ் வெரி வெல். நீங்கள் எதை அவரை கேட்கணும் தெரியுமா? எலியாவின் வஸ்திரத்தை கேட்கணும். எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்போ இதெல்லாம் கேட்கக்கூடாதா? இதெல்லாம் நீங்கள் அதை கேளுங்க, இதெல்லாம் தானாய் கொடுக்கப்படும். அதான் நான் ஆரம்ப வசனம் வாசித்தோம், 6ஆம் அதிகாரம் மத்தியில். இதையெல்லாம் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூறுக்கிறதும் இல்லை, எல்லாம் உங்கள் பரமபிதாவை கொடுத்துருக்கிறார். நமக்கும் அந்த பரமபிதா கொடுப்பார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி தான் வசனம் சொல்லுது. பட் இன்றைக்கி நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எதை நோக்கி இருக்கிறது? நாகமானின் வஸ்திரத்திலா அல்லது எலியாவின் வஸ்திரத்திலா? நீங்கள் நாகமானின் வஸ்திரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா நாகமானுக்குரிய சாபம் ஒன்று வரும். நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் கேட்குறத விட ஒருத்தர் சொன்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய ஊழியராக இருக்கிறார். அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு இதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், ஒரு அரசாங்க ஊழியராக. அரசாங்க ஊழியத்தில் செய்யும்போது அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அவருக்கு கொஞ்சம் பண மதிப்பு, அதாவது சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும். அதோடு கூட அவருக்கு அந்த போஸ்டிங் வரும்போது, ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு நிறைய காரியங்கள் கிடைக்கும். ஆனால் அவர் அந்த போஸ்டிங்கை வாங்க மாட்டேங்கிறார். அடுத்த வருஷம் வரும்போதும் அவர் செலக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்கிக்கலான்னு. அப்போவும் அவர் வேணான்னு தள்ளி விடுறாரு. அப்போ நாங்கள் ஊழியத்திற்கு ஒன்றா போகும்போது இந்த இஷ்யூ ஒரு பேச்சு வரும்போது, அவர் இப்படி வேணான்னு சொல்லிட்டாருன்னு அப்படின்னு சொல்லும்போது அவரை கேட்டேன், ஏன் நீங்கள் ப்ரொமோஷனை வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னும் போது அவர் சொன்னார், பிரதர், நான் அந்த போஸ்ட்டில் போய் உட்காந்துருவேன். அந்த போஸ்ட்டில் உட்காந்துட்டா எனக்கு இந்த போஸ்ட்டில் இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீடம் இருக்காது. ஏன்னா இந்த போஸ்ட்டில் என்னால் ஜெபம் பண்ண முடியும், இந்த போஸ்ட்டில் எனக்கு தேவையான அப்போ நான் போய் புறப்பட்டு லீவ் போட்டு ஊழியம் பண்ண முடியும். இந்த போஸ்ட்டில் நான் தேவனை உட்காந்து தியானிக்கிறது, வசனத்தை தியானிக்கிறதுக்கு போதுமான நேரம் இருக்குது. அது பயங்கர பிஸி, அதில் ஒன்றும் முடியாது. அதில் நான் 24 மணி நேரம் அவங்க கூடயே இருக்க வேண்டி வரும். அப்போது எனக்கு உயர்வை விட, எனக்கு ப்ரொமோஷனை விட, பணத்தை விட எனக்கு பீஸ்ஃபுல்லாக தேவனோடு இருக்கிற இந்த இடம் எனக்கு வேணுங்கிறார். இதுதான் நாகமான் வஸ்திரத்தை விட எலியாவின் வஸ்திரத்தை தெரிந்து கொள்ளுதல். ஏன் நாகமான் வஸ்திரத்தில் என்ன இருக்குது? கொஞ்சம் பெயின் இருக்குது. நாகமான் வஸ்திரத்தில் கொஞ்சம் சாபம் இருக்குது. இது நமக்கு தெரியாது. நம்ம போய் அதை கேட்டுக்கிட்டு நிற்போம், நம்ம அதை விரும்புவோம். பல நேரங்களில் பல ஆசீர்வாதங்கள்னு நாம் நினைக்கிற விஷயத்த கர்த்தர் ஏன் கொடுக்காமல் இருக்கிறார் தெரியுமா? அது உனக்கு ஒரு பெயினை உண்டாக்கும் என்று கர்த்தர் உனக்கு கொடுக்காமல் இருக்கிறார். இப்போ நீ இருக்கிறதை விட அது உனக்கு பெயினை உண்டாக்கும். அந்த பெயின் உனக்கு உண்டாக்கக்கூடாது என்பதற்காக, நீ இப்போ இருக்கிற இடத்துல இருக்கிற சமாதானத்தோடு நீ இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அதை செய்கிறார். உன்னை உயர்த்துகிற தேவனே உன்னை உயர்த்தாமல் வச்சிருக்கிறார்னா நமக்கு ஒரு நன்மை இருக்கும். அதுக்கு தான் அப்படி செய்கிறாரு. நாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? யாக்கோபு காலை பிடிச்சி கெஞ்சின மாதிரி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விடமாட்டேன் போது அவர் கடைசியில் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டதை கொடுக்குறாரு. நாமும் அங்கே போய் உட்காந்துட்டு கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அந்த சீட்டு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய பெயின் நமக்கு தெரியும், அதை கடந்து போகிற வேதனை தெரியும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சொல்லுவோம், ஐயோ இதுக்கு நான் அங்கேயே இருந்திருக்கலாம், இட்ஸ் பெட்டர் டு பி தேர். கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருந்தேன், கொஞ்சம் எனக்கு ப்ரொமோஷன் குறைவாக இருந்தாலும் நான் நிம்மதியாக இருந்தேன். இப்போ எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல, எனக்கு பாருங்கள் நான் அவ்வளோ போராட்டத்தோட. எஸ், கர்த்தர் நியமித்த இடம் எப்பவுமே தி பெஸ்ட். கர்த்தர் உங்களை என்னையும் வச்சிருக்கிற இடம் தி பெஸ்ட். கர்த்தர் உனக்கு எனக்கும் வச்சிருக்கிற வஸ்திரம் தி பெஸ்ட். கர்த்தர்கிட்ட கேட்கும் போது எலியாவின் வஸ்திரத்தை தான் கேட்கணும். எனக்கு அது கொடுங்க ஆண்டவரே. நாகமான் வஸ்திரம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும், பல தான் இருக்கும். 2 வஸ்திரம் கூட கிடைக்கும், 1 கேட்டால் 2 கூட கிடைக்கும், 2 மாற்று வஸ்திரம் கூட கிடைக்கும். எலியா கிட்டது ஒரு சால்வை தான் கிடைக்கும். அது கிழிஞ்சிருக்கான்னு நமக்கு தெரியாது, அது தையல் போட்டிருக்கான்னு தெரியாது. ஆனால் அந்த வஸ்திரம் எலியா பழசு. அவர் எங்கே வச்சுருந்தா தெரியுமா? அவர் ஓரேபுக்கு ஓடும் போது வச்சுருந்த வஸ்திரம், தன் சால்வையினால் முகத்தை மூடி.
அந்த சால்வை தான் இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் தமஸ்குக்கு வந்து தமஸ்குலேருந்து எலிசாவை பார்த்து ஒரு ஓல்டு வஸ்திரம். ஆனால் சொல்கிறேன், வசனம் பழசு தான், ஆனால் இதில் இருக்கிறது தான் ஆசீர்வாதம். வசனம் பழசு தான், இதான் ஆசீர்வாதம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்தது தான், ஆனால் இதில் தான் ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் இருக்குது. புதுசாக நாகமான்கள் வருவாங்க, அவனுக்கு உனக்கு தேவையானபடி பேசுவாங்க, உனக்கும் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரி, இதை கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு தோணும். அது நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஒரு நாள் அதில் இருக்கிற குஷ்டம் உன்னையும் பிடிக்கும். கடைசியில் 4 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் குஷ்டரோகியாய் போனான் பார்க்கிறோம். எலியாவின் கரத்திலிருந்து எலிசாவின் எலிசாவுக்கு அசிஸ்டண்டாக இருக்க வேண்டியவன் நாகமானுக்கு அசிஸ்டண்டாக இருக்கான். என்ன கொடுமை பாருங்க. இஸ்ரவேலில் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு உதவியாக இருந்தவன் இன்னைக்கு புறஜாதி தேசத்தில் அங்கே போய் உதவியாக இருக்கான். ஏன்னா அதில் என்னங்க தப்புன்னா, நாகமான் சொல்கிறான் பாருங்க ஒரு இடத்துல, ஆண்டவனே நான் வந்து போவேன், ஆனால் நான் எங்கள் கடவுளை வணங்க ஒரு இடத்துல குனிய வேண்டியிருக்கோம். 18வது வசனம், ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிமோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிமோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. இப்போ கேயாசி யாருக்கு அசிஸ்டன்ட் தெரியுமா? பின்னாடி போய் வாசித்து பாருங்க. கேயாசி நாகமான்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்டாக போயிட்டான். எலிசா கிட்டேருந்து புறப்பட்டவன் நேராக எங்கே போயிட்டான்னா நாகமான்கிட்ட போயிட்டான். ஏன்னா அவன் குஷ்டம் தானே இவனுக்கு வந்துச்சு. அவன் எலிசாவினுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளியாக இருந்தவன் நாகமானுடைய குஷ்டத்துக்கு பங்காளியாக மாறிட்டான். கடைசியில் அவன் நாகமான்ட்டே போய் சேர்ந்துட்டான், பின்மாற்றம் அடைஞ்சிட்டான், போயிட்டான், திருப்பி சிரியா தேசத்துக்கே போயிட்டான். அங்கே போனது மாத்திரமல்ல, இப்போ நாகமான் கைலாக்கு கொடுத்து அவங்க கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற கடவுளை பணியும் போது இவனும் அந்த கடவுளை தான் பணிவான். ஏன்? அவனுக்கு அசிஸ்டன்ட் இல்லை, இவன் தலைவரே பணியும் போது இவன் எங்கள் வீழ்ச்சி எப்படி வருது பாருங்க. எப்பேற்பட்ட வீழ்ச்சி! நீ ஆசைப்பட்ட 2 மாற்று வஸ்திரம் உன்னை சிரியா தேசத்தின் கோயிலில் கடவுளை வணங்கக்கூடியவனுக்கு அசிஸ்டண்ட்டாக மாற்றிருச்சு. ஆனால் நீ மாத்திரம் எலியாவின் சால்வையை விரும்பி இருந்தினா இஸ்ரவேலின் தேவனை வணங்குறவனுக்கு உன்னை அசிஸ்டண்ட்டாக மாற்றி ஒரு நாள் உன்னையும் தீர்க்கதரிசியாய் மாற்றியிருக்கும். இதுதான் வீழ்ச்சி, இதுதான் மகா பெரிய வீழ்ச்சி. இன்றைக்கி நாம் அதைத்தான் விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். நாகமான் என்பது உலகம், உலகத்தில் உள்ளதான மேன்மைகள், உலகத்தில் கர்த்தர் உனக்கு நியமிக்காத ஆசீர்வாதங்கள். கர்த்தர் உலகத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு நியமிக்காத ஆசீர்வாதம், அதை விரும்பி ஓடுறது, எனக்கு அது வேணும். கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ இருக்கிற இடம் இப்பொழுது உன்னை ஆசீர்வாதமாக நான் வைத்திருக்கிறேன். எனக்கு தெரியும் why you are placed here. இங்கே இருந்தால் தான் நீ நல்லா இருப்பேன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீ இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு ஆசைப்படாத, உன்னை நானே கொண்டு போவேன். ஆண்டவருக்கு தெரியும் எலியாவை மேலே கூட்டிகிட்டு போகணும்னு தெரியும், எலியா இருக்கிற இடத்துக்கு எலிசாவை கொண்டு வரணும்னு கர்த்தருக்கு தெரியும். உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, எப்படி ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். வெயிட் டில் த காட்ஸ் டைம். அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள அடங்கியிருங்கள். நீங்கள் ஆசைப்பட்டு நாகமான்ட்ட போய் மேலதிகாரிட்ட போய் அவன்கிட்ட காசை கொடுத்து இவன்கிட்ட காசை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து இப்படி எப்படியாவது நீ மேலே வரணும்னா உனக்கு கிடைக்கும். நீ கேட்ட வேலை கிடைக்கும், நீ கேட்ட இடம் கிடைக்கும், நீ கேட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும், உள்ளே இருக்கிற குஷ்டமும் கிடைக்கும். இந்த குஷ்டம் வந்தது மட்டும் இல்லை, ஒரு நாள் நீ நாகமானுக்கே அசிஸ்டண்ட்டாக போயிடுவேன், குஷ்டரோகிக்கே அசிஸ்டண்ட்டாக போயிடுவேன். அந்த மாதிரி மாற்றிடுவார் கர்த்தர். இப்போ நம்ம எதை விரும்புகிறோன்னு பாருங்கள். கர்த்தர் நம் கண்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிறார். நம் கண்கள் காண கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுதான் கேள்வி. இன்றைக்கி நாகமானிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமா, எலியா கிட்டேருந்து எலிசாவுக்கு வர ஆசீர்வாதமா? எதை நாம் விரும்புகிறோம்? இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 27:35 அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். இயேசுடைய வஸ்திரத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. யார் எடுத்துக்கிட்டாங்க? புறஜாதியார் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், இயேசுடைய வஸ்திரம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இயேசுடைய வஸ்திரம் எப்படி இருக்கும்? இயேசுவை தலை முதல் கால் வரைக்கும் அடிச்சிருக்காங்க, உடம்பெல்லாம் ரத்த கலரி. அதாவது அதை நம்ம வார்த்தைகளில் விவரிக்கவே முடியாதுங்க. ஒன்று குறைய அவரை 40 அடியெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, ராத்திரி முழுக்க அடிச்சிருக்கிறாங்க, எல்லாம் நடந்திருக்குது, எல்லாம் ஓகே தான். இப்போ அவர் மேலே இருக்கிற வஸ்திரம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பேஷண்ட் படுத்திருக்கிறாரு, அவருடைய வஸ்திரத்தை யாராவது சீட்டு போட்டு எடுப்பார்களா? அவர் வஸ்திரத்தை யாராவது விரும்புவாங்களா? நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள விரும்ப மாட்டோம், ஏன்னா அதில் பிளட் கரை இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்.
சிலுவையை தூக்க முடியாமல் கீழே விழுந்திருக்கிறாரு, கூட இன்னொருத்தன் தூக்கி இருக்கிறான். அப்போ அந்த வஸ்திரம் எப்படி இருக்கும்? ஏன் இந்த வஸ்திரத்தை அவர்கள் சீட்டு போட்டு எடுத்தார்கள்? ஏன் எடுத்தாங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். இப்போ இந்த ரோமர்கள் யார்? கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ், அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவர்கள். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவனுக்கு நல்ல சம்பளம் தான் இருக்கும், குறைஞ்ச சம்பளமாகவும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க சீட்டு போடுற வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? இரத்த கரைப்படைந்த வஸ்திரம். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரிகிறது, இந்த வஸ்திரம் இரத்த கரை படிந்திருந்தாலும் இதில் ஒரு மேன்மை இருக்கிறது. உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன், நான் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலி வரேன். உலக பிரகாரமாக சொல்கிறேன், யூதர்கள் தைக்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தில் ஸ்பெஷல் வஸ்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மூத்த குமாரனுக்கு, முதற் பேரானவனுக்கு அந்த தாய் தைச்சு கொடுக்கக்கூடிய வஸ்திரம். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்த வயிற்றில் இருக்கும்போது அம்மா வந்து அந்த சொட்டர் தைப்பாங்க. அது வந்து ஒரு காலமாக இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்தவொடனே ஒரு நாள் அந்த சொட்டரை போட்டு பார்ப்பாங்க, இது வயிற்றில் இருக்கும்போது உனக்காகனே பிரத்யேகமாக நான் நெய்தது அப்படின்னு. அந்த மாதிரி யூதர்களுக்கு ஒன்று ஒரு கலாச்சாரம் உண்டு. என்னென்னா, மூத்த மகனுக்கு வந்து ஒரு வஸ்திரம் அந்த தாய் தைப்பாங்க, தாயே கையால் தைப்பாங்க. அந்த வஸ்திரம் விசேஷமாக இருக்குமா. அதை தான் யோவானில் எழுதும் போது அந்த வஸ்திரம் எங்கே தொடங்கி எங்கே முடிஞ்சதுனே தெரியாத ஒரு விசேஷமான வஸ்திரம். அப்படி ஒரு வஸ்திரம் இயேசு போட்டிருந்தார். அதுக்கு தான் அவங்க சீட்டு போடுறாங்க. இரத்தக்கரை படிஞ்சிருந்தாலும் கூட அந்த வஸ்திரம் அவ்வளோ மேன்மை. அதை கழுவிலாம் எடுத்துக்கலாம்யா, ஆனால் நல்லா சூப்பராக இருக்கே அப்படின்னு உலக பிரகாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவலி நான் சொல்கிறேன், அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு போட்டிருந்தது ஒரு இஸ்ரவேலர் கொடுத்ததான வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பங்கு போட்டு விரும்பி வேண்டி புறஜாதியார் கையில் எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறா? ரோமர்கள் எடுக்கிறாங்க. புறஜாதியார் எடுக்கிறார். யார்? அவரை அடித்தவனே எடுக்கிறான், அவரை சிலுவையில் அரைஞ்சவனே எடுக்கிறான். ஆமாம், நான் தான் ஒரு நாள் இந்த இயேசுவை திட்டினேன், நான் தான் ஒரு நாள் இந்த இயேசுவை அறிவிக்கிறவங்களை திட்டினேன், நான் தான் ஒரு நாள் சபைகளுக்கு விரோதமாக எழும்பினேன், நான் தான் ஒரு நாள் இந்த கிறிஸ்தவம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், எனக்கு இன்றைக்கி அந்த வஸ்திரம் வேணும். அது கரைப்படிந்த வஸ்திரம் நீ சொன்னிய, ஆமாம், ஆனால் அதில் ஒரு மேன்மை இருக்கிறது. அந்த மேன்மை புறஜாதியாருக்கு தெரிகிறது, அந்த மேன்மை இஸ்ரவேலர்களுக்கு தெரியவில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ரோமருக்கு எழுதும் போது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் தேடாதவர்களாலே கண்டடையப்பட்டேன், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நாள் முழுவதும் என் கையை நீட்டிக்கொண்டு நின்றேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாக ஆண்டவர் சொல்கிறார். அதன்படி நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேலர்களுக்கு நாள் முழுவதும் கையை நீட்டிக்கிட்டு அவர் நின்னார். சாயங்காலம் சிலுவையிலேருந்து இறக்குற வரைக்கும் கை நீட்டிக்கிட்டே நின்னார். அவர் கையை நீட்டிக்கிட்டே நின்னார் சிலுவையில். ஆனால் அவர்களோ அவர் மேல் இரக்கம் இல்லாமல் போனார்கள். ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் வருது பாருங்க, 20-21. அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியமாய் சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? இயேசு நாள் முழுவதும் கையை நீட்டினார். பண்டிகை நாள் கடைசி நாளில் கையை நீட்டினார். தாகமாக இருக்கிறவர் இடத்துல வரக்கடவன். எருசலேமை பார்த்து கையை நீட்டினார். எருசலேமே எருசலேமே, இந்த நாளிலாவது நீ சமாதானத்தை தெரிந்து கொண்ட நலமாக இருக்குமே. நாள் முழுவதும் கையை நீட்டினாராமா. இயேசுவையும் தெரியல, அவருடைய ரட்சிப்பின் அனுபவம் அவனுக்கு தெரியல, விட்டுட்டான். ஆனால் இப்போ இயேசுவினுடைய அருமை யாருக்கு தெரியுது? அவர் போட்டிருக்கிற வஸ்திரத்தை குறித்து அங்கே இருக்கிற புறஜாதியாருக்கு தெரியுது. அதான் இங்கே வசனம் சொல்லுது, அல்லாமலும் என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன். அதான் ரோமர்கள், புறஜாதியார். நம்ம பற்றி சொல்லியிருக்கு, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். அவன் தான் அடித்தான் சிலுவையில் ஒரு நாள், அவன் தான் கொண்டு போய் கொல்கத்தாக்கு கொண்டு போனான். ஆனால் இன்றைக்கி அவனே சொல்கிறான், எனக்கு அந்த வஸ்திரம் வேணும்யா, எனக்கு அது வேணும். இப்போ நம்ம எந்த வஸ்திரத்தை விரும்புகிறோம்? நாகமானின் வஸ்திரமா? அல்லது கரைப்படிந்திருந்தாலும் அது என் கர்த்தருடைய வஸ்திரம், அந்த ரத்தம் என்னை சுத்தமாக்கும், அந்த வஸ்திரத்தில் இருக்கிற ரத்தம் என்னை சுத்தமாக்கும். ரத்த கரை இருக்குது அதில், ஆமாம், ஆனால் எனக்கு அதுதான் வேணும். உபத்திரம் இருக்குது, எனக்கு அதுதான் வேணும். பிரச்சனை இருக்குது, வேணும். ஏன்? நான் இந்த இடுக்கனான வாசல் வழியை நான் பிரவேசிக்க விரும்புகிறேன். ஏன்? என்னுடைய முடிவு நித்திய ஜீவனாக இருக்கும். ஒருத்தன் வந்து கேட்குறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், என்னையா பண்ணணும்? அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு சிலுவை எடுத்துகிட்டு வா. சிலுவை எடுத்துகிட்டு எங்கே போவீங்க? கொல்கத்தாக்கு போகிறேன். அங்கே போய் என்ன ஆவீங்க? நான் சாக போகிறேன். என்னங்க சாக போகிறேன்றீங்க? நான் ஜீவன் தானே கேட்டேன். நீ செத்தா தான் உனக்கு ஜீவன். நீ கேட்குற நித்திய ஜீவன், இந்த சரீரம் செத்து நீ நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாய். அப்போ நீ எதை விரும்புகிற?
நாகமானின் வஸ்திரம் என்பது உலகத்தில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஜீவன், ஆனால் அது உள்ளே குஷ்டம் இருக்கும். இயேசுவின் வஸ்திரம் என்பது மரணத்துக்கான வஸ்திரம், அங்கே சிலுவையில் போடப்பட்ட வஸ்திரம், அது மரணத்துக்கான வஸ்திரம், ஆனால் அது உள்ளே நித்திய ஜீவன் இருக்கும். இப்போ உங்களுக்கு எது வேணும்? வெளியே பார்க்கறதுக்கு ஜீவனை போல இருக்கும், உள்ளே மரணம் இருக்கும். ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு மரணம் போல இருக்கும், உள்ளே ஜீவன் இருக்கும். எதை விரும்புகிறோம்? இன்னைக்கு நம்முடைய விருப்பம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? இன்னைக்கு திருச்சபையினுடைய விருப்பம் எதை நோக்கி இருக்கிறது? நீ உலகத்தில் நல்லா வாழணும்னு நினச்சினா உள்ளே மரணம் இருக்கும். நான் இங்கே செத்தாலும் பரவாயில்ல நினச்சினா உள்ளே ஜீவன் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்ட பவுல் சொல்கிறாரு, என்னை நான் சிலுவையில் அறைகிறேன், நான் சாக தயாராக இருக்கிறேன், நான் மரிக்க தயாராக இருக்கிறேன். ஏன்? நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழ போகிறேன். இன்றைக்கி நாகமானின் வஸ்திரத்தை விரும்புகிறவர்கள் கேயாசிகள் தான் ஜாஸ்தி. கர்த்தர் உன்னை வச்ச இடத்துல ஒரு வேளை உனக்கு மரணம் இருக்கும் என்று சொன்னால் தைரியமாக இரு, உள்ளே ஜீவன் இருக்கும். வெளியே பார்க்கறதுக்கு தான் மரணம் தெரியும், உள்ளே ஜீவன் இருக்கும். சொகுசாக இருக்கணும்னு நீ நினைக்கி போவ, ஆனால் அவங்க ஆத்துமா செத்து போயிடும். அது நாகமானுடைய வஸ்திரம். இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஒரு காலத்தில் சர்ச்சுக்கு பக்கத்தில் வீடு தேடினவங்க நம்ம, ஏன்னா கால ஆராதனைக்கு ரைட் டயத்துக்கு போகணும்னு. முந்தையெல்லாம் நம்ம வீடுகள்லாம் சபையை சுற்றி தான் இருக்கோம். இப்போ ஸ்கூலுக்கு பக்கத்தில் வீடு தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? என் பிள்ளைகள் கரெக்ட் டயத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும், சர்ச்சுக்கு லேட்டாக வந்தால் பரவாயில்ல. நீ நாகமானின் வஸ்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் எலியாவின் வஸ்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இயேசுவின் வஸ்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பழசாக தான் இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாம் ஓல்டு. இந்த காலத்தில் போய் இது கம்ப்யூட்டர் காலம், டெக்னாலஜி காலம். நான் சொல்லுவேன், அது உள்ளே தான் ஜீவன் இருக்குது. நாகமான் கொடுக்குற வஸ்திரம் புதுசாக இருக்கும், பலபலன்னு இருக்கும், ஆனால் உள்ளே மரணம் இருக்கிறது, உள்ளே குஷ்டம் இருக்கிறது. நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? நன்மையும் தீமையும் கர்த்தர் முன்பதாகவே வச்சிருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு போதுமானது. உன்னுடைய தேடுதல் எதை நோக்கி இருக்கணும் தெரியுமா? எனக்கு எலியாவின் வஸ்திரம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு அது கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் வஸ்திரம் வேணும். அது சிலுவையில் இருந்த வஸ்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசுவின் வஸ்திரம் தான் வேணும். ரத்தத்தில் இருக்கிற வஸ்திரம் நாகமாந்து, எனக்கு அது வேணாம். ஏன்? எனக்கு தெரியும் அது உள்ள ஒரு நாள் குஷ்டம் வந்துடும், ஆனால் இது எனக்கு ஜீவனை கொடுத்துரும். என்னுடைய தேடுதல் சிலுவையை மேலே இருக்கும், என்னுடைய தேடுதல் எடுத்துக்கொள்ளப்படுதல் மேலே இருக்கும். அங்கிருந்து வர வஸ்திரம் தான் ஜீவன். என்னுடைய தேடுதல் பூமிக்குரிய ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற நாகமான் மேல் அல்ல, அது உள்ளே குஷ்டம் இருக்கிறது. நாம் ஜெபிக்க போகிறோம். எதை நோக்கி பார்க்குறீங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவ ஆவியானவரே, எங்களுடைய பார்வை எப்பொழுதும் ஆவியானவரே நீர் எங்களுக்கு நியமித்ததுக்கு மேலேயே இருக்கட்டும்ப்பா. எங்கள் கண்கள் இந்த பக்கம் வலதுபுறமும் இடதுபுறமும் வழுவாதபடி விலகாதபடி எங்கள் கண்களுக்கு களிக்கம் போட, எங்கள் கண்களுக்கு கடிவாளம் போட கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பார்வை எப்பொழுதும் உங்கள் மேலேயே இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பார்வை எப்பொழுதும் உங்கள் வஸ்திரத்தின் மேலேயே இருக்கட்டும்ப்பா. அதுதான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அது சிலுவையிலிருந்து விழுந்த வஸ்திரமாக இருக்கட்டும், அதுதான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த வஸ்திரம் தான் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், அதுதான் எங்களை ஜீவனுக்குள்ளே கொண்டு போகும். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.